மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கூட எப்படி பண்றதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அம்மா எனக்கு சொல்லி கொடுக்க போறாங்க எப்படி பண்றோம்னு. ஃபஸ்ட்டு இந்த பூ கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து இந்த கூடையை ஃபுல்லாகவே முடிக்க முடியும். அந்த பேசிக் வந்து இந்த பூ தான், 2 வயர். இந்த கூடை பழகறதுக்கு வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த பூ தான் கற்றுக் கொடுப்போம். இந்த பூ கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ரன்னிங் வயர் வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த கூடை எப்படி முடிக்கணும், அதுக்கப்புறம் ஹேண்டில் எப்படி போடணும், இதுக்குள்ளே இது போட்டுக்கணும். ஒரு கூடை கற்றுக்கணுன்னா ஒரு 15 நாள் ஆகும். நல்லா சும்மா இந்த நாட்டெலாம் ஒரு 2 நாளில் கற்றுக்குவோம். 2 நாளில் எப்படி ஜாயின் பண்ணணும் இது எல்லாமே நம்ம கற்றுக்குவோம். ஆனால் ஒரு கூடை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஹேண்டில் போட்டு நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்கணும்னா 15 நாள் ஆகும். 15 நாள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் லாங் அது மறக்காது. இது வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு 300 பீஸ் வந்திருக்கு. இப்போ இதுதான் நாங்கள் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கூடை இந்த மாதிரி ஒன்று போடணும்னா இந்த மாதிரி ஒரு ரோல் தேவைப்படும். இந்த ஒரு ரோலில் வந்து இந்த ஒரு பேஸ்கெட் போடணும்னா கொஞ்சம் கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்கேலில் வந்து நாங்கள் அளந்து இந்த பேஸ்கெட் போனோன்னா நமக்கு வந்து 4 அடி கட் பண்ணணும். 4 அடியில் 11 ஒயர் கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்கேலில் அளந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம 2 அடி 4 அடி இப்படி கட் பண்ணிக்கணும். எவ்வளோ நமக்கு எந்தெந்த கூடைக்கு எவ்வளோ அளவு வேணும் நாங்கள் எழுதி வச்சுக்குவோம். சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது 2 அடினா இப்போ இது 4 அடி எடுத்துக்குவோம். 4 அடி எடுத்து இது மாதிரி 11 ஒயர் கட் பண்ணிக்கணும். இதுக்கு நீளம் 11, அகலம் 11, உயரம் 11. இப்போ இந்த கூடையோட அளவு வந்து இது இந்த அளவுக்கு போடணும்னா நீங்கள் 4 அடியில் 11 ஒயர் கட் பண்ணிக்கணும். 11 ஒயர் ஸ்கேல் வந்து இது 2 அடி ஸ்கேலு. 2 4 அடி இப்படி எடுத்துக்கணும். 4 அடியில் 11 ஒயர் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். 11 ஒயரை கட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு ரன்னிங் வயர் எடுத்து ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு பூ போட கற்றுக் கொடுக்குறேன். இதோட ஒரே ஒரு பூ. ஃபஸ்ட்டு இந்த பூ கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து இந்த கூடையை ஃபுல்லாகவே முடிக்க முடியும். அந்த பேசிக் வந்து இந்த பூ தான், 2 வயர். இந்த கூடை பழகறதுக்கு வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த பூ தான் கற்றுக் கொடுப்போம். இந்த பூ கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ரன்னிங் வயர் வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த கூடை எப்படி முடிக்கணும், அதுக்கப்புறம் ஹேண்டில் எப்படி போடணும், இதுக்குள்ளே இது போட்டுக்கணும். இந்த கீழே இருக்கிற வயர் எடுத்து இங்கே முடிச்சுக்கணும். ஐயோ போட்டு இந்த கீழே இருக்கிற வயர் எடுத்து இங்கே முடிச்சுக்கணும். இப்படி திருப்பி நேராக மெதுவாக போடணும். இப்படி வச்சு டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த 2 விரல் தான், இந்த 3 விரல் போதுன்னு வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இதை மடிச்சுக்கணும். இந்த கையில் கீழே இருக்கிற வயர் கீழே இதுவா எடுத்து மேலே வச்சுக்கணும். இதில் கீழே இருக்கு இல்லையா, இது மேலே வச்சு இதை பிடிச்சிக்கணும். இந்த பெருவரில் பிடிச்சிக்கணும். இதில் கீழே இருக்கு, இதில் இந்த கீழே இந்த பக்கம் மேல் வெளியே எடுத்து இதுக்குள்ளே விடணும். ஐயோம்மா நீங்கள் பண்ணுங்க, நான் இப்படி பார்க்குறேன். இதுக்குள்ளே விட்டுட்டோம் இல்லையா, நேராக இப்படி விட்டுட்டு ஒரு நாட்டு என்ன வந்துருச்சு. எப்பட்றா ஃபஸ்ட்டு ஒரு வயர் இப்படி மடக்கிட்டோம். செகண்ட் வயர் இப்படி மடக்கிட்டோமா, இதுக்குள்ளே இதை விடணும். விட்டுட்டு இந்த கீழே இருக்கிற வயரை மேலே முடிச்சு வச்சுட்டோமா. தேர்ட் ஸ்டெப்பு அது இப்படி இருக்கணுமா. இந்த கீழே இருக்கிற வயர் எடுத்து மேலே வச்சுட்டோமா, இந்த வயர் எடுத்து மேல் வெளியா, இந்த மேல் வெளியே எடுத்து இதுக்குள்ளே விடணும். இப்படி கீழே இருக்கிற வயரை இங்கே மேலே வைக்கணும். இந்த இடத்துல ஓகே. இப்படி இது எடுங்களேன், எடுத்துட்டேன். இது இங்கே வைங்க. இப்படி இப்போ அதை எடுத்து இதுக்குள்ள விடணும். இப்படி இது எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கணும். திரும்பி இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். டைட் பண்ணி வந்துருச்சு. இந்த பூவை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு பிரித்து திருப்பி அதையே போட்டு பழகணும். ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ஃபஸ்ட் டே இப்படி தான் சொல்லி தரோம். இந்த நாட் கரெக்டாக வந்துருச்சுன்னா இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த ஒவ்வொரு ஒயராக எடுத்து அதில் ஜாயின் பண்ணணும். இப்படி ஒரு ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதுதான் ரன்னிங் ஒயரு. இந்த மாதிரி
அடுத்தடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, ம். அந்த ஒயரை எடுத்து இப்படி லைனா ஜாயின் பண்ணணும். எவ்வளோ பெரிய கூடையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல 1.25 அடி, இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து இந்த பக்கம் 2.25 அடி, ம். 2.25 அடி விட்டுட்டு மடிச்சு இது ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிடும். அப்புறம் அடுத்த ரன்னிங் ஒயர் எடுக்கணும். அதே மாதிரி கன்ஃபியூஷன் ஆகாதா? எது கன்ஃபியூஷன் ஆகுது? ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி மடித்து வச்சுக்கணும். சமமாக மடித்து வச்சு இது ரன்னிங் ஒயரு, ஃபஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இது செகண்ட் ஒயர், அதுலேயே செகண்ட் நாட், செகண்ட் நாட். அடுத்து மறுபடியும் அடுத்த ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரில் ஒவ்வொரு கட் ஒயராக ஜாயின் பண்ணணும். இப்படி லைனா 11 ஒயர். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இதுதான் இந்த லைன். இந்த லைன் தான் இந்த லைன். இதில் 11 ஒயர் ஜாயின் பண்ணிட்டு இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 போட்டோம்னா இந்த ஸ்கொயர் வந்துடும். இது வந்து பேஸ். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நமக்கு எந்த ஷேப் நம்ம முதல்ல அதை முடிவு பண்ணிக்குவோம் இல்லையா. இது வந்து 11க்கு 11 ஹைட்டு, நீளம் 11, அகலம் 11, உயரம் 11. இது எல்லாமே ஒரே ஷேப்பில் இந்த 11 லைன் வர வரைக்கும் சுற்றி 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 11 லைன் கொடுத்துருவோம். இதை முடிச்சு அப்படியே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே சொருகி விடும், இன்செர்ட் பண்ணுவோம். இந்த ஒயரெல்லாம் மடக்கி இப்படி உள்ளே சொருகி விட்டுருணும். இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஹேண்டில். ஃபஸ்ட்டு நம்ம இது கற்றுக்கணும் இந்த நாட் தான். இதை வந்து கற்றுக்கிட்டு இப்படி லைனாக போட்டு பழகி எவ்வளோ கட் பண்ணோம் எல்லாம் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு நம்ம ஒவ்வொரு கூடைக்கும் எவ்வளோ வேணும்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுக்கு 4 அடி, பெரிய கூடைனா 6 அடி வரும், 12 அடி வரும். இந்த மாதிரி பெரிய பெரிய நம்ம சைஸ் தகுந்த எக்ஸ், XXL, XXL, XXL வரைக்கும் போடுவோம். அது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே. எப்படி இப்போ இது ஒன்று பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு 2 hours இருந்தால் போதும். 2 hours முடிச்சிடலாம். நான் முடிச்சிருவேன். நீங்க என்ன ஒரு 2 நாள் ஆகும்? அதான் கேட்கணும்னு வந்தேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்க ஆரம்பிக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு கூட கத்துக்கணும்னா ஒரு 15 நாள் ஆகும். நல்லா சும்மா இந்த நாட்லாம் ஒரு 2 நாள்ல கத்துக்குவோம். 2 நாள்ல எப்படி ஜாயின் பண்ணணும் இது எல்லாமே நம்ம கத்துக்குவோம். ஆனா ஒரு கூடை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி ஹேண்டில் போட்டு நல்லா நீட்டா பண்ணி கொடுக்கணும்னா 15 நாள் ஆகும். 15 நாள் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் லாங் அது மறக்காது. அது அப்படியே நம்ம மனசுல வந்து பதிஞ்சிடும். எப்படி போடுறோம், அதாவது இப்போ நான் 13 வயசுலேருந்து போடுறேன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் தான். ரெண்டாவது இதில் வந்து நாங்கள் பேரெல்லாம் எழுதுவோம், இன்சில் எல்லாம் போடுவோம். இப்போ இது ஒவ்வொருத்தருக்கு நம்ம ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்லாம் போடும்போது இப்போ என் பேர் புவனான்னா பி. அது எப்படி இப்போ இது நம்ம பண்றோம், இதுக்கு நடுவில் அது வரணுங்கிறது ஒரு ஒயர் வச்சு தான் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த பேஸ்கெட் எடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம எந்த இடத்துல பேர் போட போகிறோங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இதான் இப்படி வேற கலரில், ஆப்போசிட் கலரில், அதாவது அதே கலர்ல கொடுத்தா நமக்கு பேர் தெரியாது. இந்த கலர்ல கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். இப்படி வந்து இங்க பி ஆக்கிடுவோம். ஓகே, இதே மாதிரி தான் அப்படி பி பண்ணிடுவோம். இப்போ ஒவ்வொருத்தர் வந்து பேரே கேட்பாங்க, அவங்கவுங்க குழந்தையோட பேரே கேட்பாங்க. இப்போ அந்த பேர் பண்ணி கொடுப்போம். ஒருத்தர் யானை போட்டு தர சொல்லுவோம், ஒருத்தர் புறா போட்டு தர சொல்லுவோம். அதான் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எண்ணிக்கை தான். இது எல்லாமே வந்து ஃபுல் மெஷர்மெண்ட் தான். அதான் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா கூடயே தப்பாயிடும். கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக போடணும். இது வந்து நம்ம மனசுல முதல்ல ஏற்றிக்கணும். எப்படி போடுறோங்கிறத ஏற்றிக்கிட்டா தான் நல்லா போட முடியும். நம்ம இது முடிச்சுக்கலாமாமா? சும்மா இது இப்போ பண்ணுமே அது இது அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்தா போதும், வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா. இதே மாதிரி 11 ஜாயின் பண்ணோம். இப்போ 3 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி 11 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம். 11 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த லைன் வந்துடும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லைன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோம்னா இந்த கூடையில் எந்த தப்புமே வராது. 11 இது மாதிரி 11 ஒயர் ஜாயின் பண்ணிட்டு இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 போட்டோம்னா இந்த பேஸ் முடிச்சிடும். அதாவது மொத்தம் 11. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் வந்ததுக்கப்புறம் தான் ஹைட் பண்ணணும். ஹைட் 11 போட்டால் இந்த கூடை. ஆனால் இதை நீங்கள் கற்றுக்கணும்னா கண்டிப்பாக 10 நாள் ஆகும். இது வந்து பூ போட்டு கற்றுக்கிறக்கே 2 நாள் ஆகும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. ஆமாம், அதுதான் மெயின். இது எப்படி போடுறதுன்னு இந்த ஹேண்டில் வந்து இப்போ நான் இதில் போட்டு காமிச்சேனே, இதே மாதிரி இந்த கூடைக்கு வந்து 2.25 அடி வைக்கணும். உள்ள ஒயர் கொடுக்குறோம். உள் ஒயர் கொடுத்தா தான் கூட ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ள வந்து 2.25 அடி கட் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வெளி ஒயர்னு ஒன்று இருக்கும், அதாவது பின்ற ஒயர். உள் ஒயர் வந்து வெறும் பிளைன் ஒயர்.
வெளி ஒயர் வந்து 3.25 அடி வெட்டி ஜாயின் பண்ணி இப்படியே பின்னல் ஜட பின்னுற மாதிரினா அது வேற பின்னல் வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கூடையை முடிச்சதுக்கப்புறம் தான் ஹேண்டில் சொல்லி தரணும். முடிச்சு அப்படி எவ்வளோ ஹைட் வேணும், இந்த கூடைக்கு இவ்வளோ ஹைட் இருந்தால் கரெக்டாக இருக்குமா, இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுமா நம்ம முடிவு பண்ணிக்கணும். அவங்க வந்து ஒருத்தர் கேட்பாங்க ஹைட்டு ஜாஸ்தியாக வச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு சின்ன ஹேண்டில் போதும்பாங்க. அதை டோட் பேக் மாதிரி கேட்பாங்க. இந்த கூடைக்கு இதை தூக்கிட்டு போகும்போது ஒரு தேங்காய் பழம் இதில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ஹைட் வேணாம். இப்போ இதுக்கு வந்து நமக்கு இந்த அளவு போதும். இந்த யூ ஷேப்பை நாங்கள் அளவு பண்ணிக்குவோம். அது எப்படி ஸ்கேல்ல தான் ஸ்கேல்ல இப்போ மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லிடுவோம். இங்க இருக்கு ஸ்கேல்ல இப்படி பார்த்து சொல்லிடுவோம் எவ்வளோ போடணும். ஓகே, இந்த யூ ஷேப் தான் எங்களுக்கு அளவு 5 இன்ச்சு. இப்போ 5 இன்ச்சில் எங்களுக்கு இந்த யூ வந்து 5 இன்ச்சில் வேணும்னு சொல்லிட்டா அதே மாதிரி தான் போடணும். இப்போ அவங்களே கஸ்டமரே சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து 11 இன்ச்சில் போட்டு கொடுங்க, 5 இன்ச்சில் போட்டு கொடுங்க, இல்லை உங்களுக்கே தெரியுமா இதுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போடுங்க, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி போட்டு. இது இப்போ எப்படி போடலாம் பார்க்கலாமா? பார்க்கலாம். இதே கழட்டிக்கவா? ஐயோ, இதுக்கு 2 போதுமா? 2 வயர் தான். இந்த மாதிரி சின்ன கூடைனா 2 உள் வயர் போதும். பெரிய கூடைனா 4 உள் வயர் வேணும். ஓகே, இந்த மாதிரி கூடைக்குனா இப்படி ஹேண்டிலுக்கு இது மாதிரி விட்டுக்கணும். இப்போ அந்த மாதிரி பெரிய பேஸ்கெட் போடுறீங்கன்னா இப்படி விடக்கூடாது. அது வந்து இதுலேருந்து இப்படி விட்டு இப்படி எடுக்கணும். பெரிய கூடைனா இந்த மாதிரி சின்ன கூடைனா இதில் ரொம்ப நம்ம ஓவர் வெயிட் போட மாட்டோம். அப்போ அதனால வந்து இதுக்கு அழகுக்காக கொஞ்சம் சின்னதாக இப்படி விட்டு சமமாக வச்சுக்கணும். இது போட்டோமா மறுபடியும் இந்த பேலன்ஸ் இது வந்து வெளி ஒயர், இது வந்து உள் ஒயர், இது வந்து வெளி ஒயர். உள் ஒயர் வந்து ஸ்ட்ராங்குக்கு, வெளி ஒயர் வந்து இதுக்குள்ள ஒரு ஒயர் இருக்கும், அதுக்கு மேல ஒன்னு இருக்கும். இதுதான் இப்ப நம்ம பின்ன போறோம் வெளி ஒயர்ல. ஓகே, உள் ஒயர் வந்து ஸ்ட்ராங்குக்கு, அதாவது இந்த கூடையை தாங்கிறது. வெளி ஒயர் வந்து பின்றது. இந்த இப்படி ஜட பின்னுற மாதிரி இந்த 4 ஒயர்ல உள்ள பிடிச்சிக்கணும். இந்த உள் ஒயர் உள்ளேயே தான் இருக்கணும். வெளி ஒயர் மட்டும்தான் நம்ம வேலை செய்யணும். இந்த உள்ள ஒயர் உள்ள போயிட்டே இருக்கு பாருங்க. ஆனா வெளி ஒயர் வெளியில மட்டும் தான் நம்ம அது இது பண்ணி பின்னிட்டே இருக்கும். ஓகே, இப்படி வெளி ஒயர்ல இப்படி பின்னிட்டே வரணும். நல்லா வந்து ஹேண்டில் வந்து நல்லா டைட்டா போடணும் எப்பவுமே. இல்லைன்னா அந்த கூடை நீங்க எவ்வளவு பலமா போட்டாலும் ஹேண்டில் டைட்டா இருந்தாலும் நமக்கு கூட வெயிட் தாங்கும். எவ்வளவு மார்க்கெட்ல நம்ம பொருள் வாங்கிட்டு வருவோம் அதெல்லாம் நல்லா வெயிட் தாங்கணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள ஒயர் ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டு நல்லா இப்படி தள்ளிக்கணும், டைட் பண்ணிக்கணும். இந்த கூடையோட பலமே இந்த ஹேண்டில். ஹேண்டில் வந்து நல்லா, அதாவது பெரிய மார்க்கெட் கூடையெல்லாம் போடும்போது 4-5 ஒயர் கொடுக்கணும் உள்ள. இந்த சின்ன பேஸ்கெட்டுக்கு வேணா நம்ம 2 ஒயர் கொடுத்துக்கிறோம். இப்படி நம்ம எவ்வளோ நீளம் வேணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அந்த அளவுக்கு இப்படி போட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தள்ளிட்டே வரணும். நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேண்டில். இந்த சின்ன கூடைங்கும் இங்கே வச்சிருக்கோம், பெரிய கூடையும் நல்லா இவ்வளோ இறக்கி வைப்போம் அவங்க கூடையோட வெயிட் தூக்குறதுக்காக. இப்படி வந்து முடிஞ்சிச்சு, பேசிக்கிட்டே முடிச்சிட்டாங்க. இது இப்படியே உள்ள இன்செர்ட் பண்ணி இப்படியே உள்ள போட்டு, இது கொஞ்சம் அதிகமா இருக்கு ஒயரு, நம்ம கரெக்டான அளவு வெட்டிட்டு போட்டோம்னா இந்த இவ்வளோ வராது, கொஞ்சம் கம்மியா வரும். இப்போ கூட என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கூட வந்து 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1800 ரூபா வரைக்கும் இருக்கு. இதை இப்படி போட்டு பின் பண்ணி சொல்லி கூட ரெடி. இது ஏன் வேற கலர்ல போட்டிருக்கேன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக. இது போட்டு நல்லா டைட் பண்ணி இந்த ஃபுல்லா சொருகி விட்டுறணும். இன்னும் 20 வருஷம் இந்த கூடை வச்சு இப்படியே இருக்கும். வச்சிருக்கேன். இப்போ இந்த கூடை லைக் ஒவ்வொரு கூடை பண்றதுக்கும் அந்த அதே நம்ம மேன் பவர் தானே. அப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண கூடைன்னா இது வரைக்கும் இந்த டிசைன் இதெல்லாம் பண்றதுக்கு அது இருக்காமா? இங்க கொண்டு இல்ல, ஆம்லா நாட்டு இல்ல. ஆனா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது நான் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா யாருக்கும் இல்ல, ஏன்னா அவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. அப்ப அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா போடலாம். இந்த பிஸ்கெட் நட் கூட அப்படிதான் இருக்கும். இப்ப இந்த பேக் பார்த்தா இதோட ஒரு பெரிய வெர்ஷனா? அப்படிதான் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா இது சின்னது, கீழே சின்னது. இது வந்து 4 வயர்ல பின்றது, இது வந்து 8 வயர்ல பின்றது. ஓகே, ஆம்லா நாட்டு 6 வயர்ல போடுவோம். ஒவ்வொரு நாட் வந்து இதுக்கெல்லாம் வந்து ரன்னிங் வயர் வச்சுதான் போடணும். இந்த ஸ்டார் பேஸ்கெட்லாம் வந்து கிராஸ்கெட், இதுக்கு வந்து ரன்னிங் வயரே கிடையாது. இது வந்து சும்மா நம்ம ஒரே ஒரு லைன் போட்டு அந்த வயர்லயே தான் போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் கிராஸ்கெட். ஓகே, இதுக்கு ரன்னிங் வயர் கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் ரன்னிங் வயர் இருக்கு. இதுக்கெல்லாம் ரன்னிங் வயர் இருக்கு.
இது வந்து ரன்னிங் ஒயரே கிடையாது. இது வந்து ஒரு ஒயர் கட் பண்ணி போட்டுட்டோம்னா கடைசி வரைக்கும் அதே ஒயர் தான். அது ஒவ்வொரு சாம்பிள். இது வந்து இந்த ஸ்லிங் பேக், இது வந்து சிவன்கன். சிவன்கன் மாதிரி இருப்பாரு. இதோடது வந்து டைமண்ட். இது வந்து சிவன்கன். ஓகே, இது எப்படிமா இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு? இது வந்து வேற நாட்டே வேற. அது எப்படி? இது எப்படி? பூ இதுதான். பூ இதுதான். ஆனா மாத்தி வரும். ஒரு பூ இந்த பக்கம், ஒரு பூ அந்த பக்கம். அப்பதான் இந்த சிவன்கன். நடுவுல இந்த ஹோல்ஸ் பாத்தீங்களா, சிவன்கன் மாதிரி இருக்கு. இது வந்து டைமண்ட். ஓகே, இது மாதிரி ஆம்லா நட்டு, அது வந்து பிஸ்கெட் நட்டு. இதெல்லாம் எப்படி கத்துக்கு? இதெல்லாம் முன்னாடில இருந்து அது பேர் இதுதானா? ஆமா ஆமா. அப்படியா? ஃபர்ஸ்ட் டைமண்ட் ஷேப் கூட இது சிவன்கன், அது பிஸ்கெட் நட், இது ஸ்டார் கூட, அப்புறம் நெல்லிக்காய் கூட. நெல்லிக்காய் கூடையில இந்த மாதிரி டைமண்ட் தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கூடையோடது வந்து நம்ம தான் இது பண்ணிக்கிறது தான். இது இப்படி போட்டா நல்லா இருக்குமா, அது அப்படி போட்டா. இப்போ இதோட பெரிய வருஷம் தான் நாங்க போட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்து ஒருத்தர் கேட்டாங்க, எங்களுக்கு சின்ன சின்னதா போட்டு கொடுங்க. இப்போ அந்த அளவை குறைச்சிட்டு சின்னது பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதா போட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்கே. இதே நாங்கள் ஒயர்லேயே ஸ்லிங் போட்டு கொடுப்போம். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஸ்லிங் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்லிங் வந்து வாங்கி போட்டு கொடுத்துருவோம். இது நம்ம பண்றது கிடையாது. ஒயர்லேன்னா நம்ம இதே மாதிரி ஸ்லிங் வச்சு இதுலாம் வச்சு கொடுப்போம். இதெல்லாம் பிள்ளைக்கு இப்போ வந்து கார் சாவி, பர்ஸ் இதெல்லாம் வச்சு கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வீட்லயே இதெல்லாம் பண்ண ட்ரை பண்றவங்க இருப்பாங்கல்ல, நம்ம நீங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரி தானே இருக்கும். அப்போ பண்ணும்போது அவங்க லைக் இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும், இதெல்லாம் பார்த்து பண்ணணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு இருக்கிற விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும்? அது வந்து அளவான ஒயர் கட் பண்ணணும், இல்லைன்னா ஒயர் வேஸ்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, கரெக்டா இந்த இத்தனை இப்போ 10 ஒரு அடி வெட்டினீங்கன்னா அது 8 பூ தான் வரும். அதை வந்து நம்ம முதல்ல இது பண்ணிக்கணும். ஒரு அடி வெட்டியிருக்கோம், இது 8 பூ. இப்போ நம்ம 16 பூ வேணா 2 அடி தான் வெட்டணும். 2.25 அடி வெட்டினோம்னா 16 பூ போட்டு கொஞ்சம் சொருகு இருக்கு. எல்லா கூடையிலையுமே உள்ள வந்து நல்லா இன்செர்ட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்ட்ராங் கிடையாது. எந்த கூடை போட்டாலும் இந்த மாதிரி உள்ள வந்து நல்லா உள்ள இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 அடி. இப்போ இதுக்கு மொத்தம் எத்தனை 2 அடி தேவைப்படும். 16 பூனா 2 அடி அப்படி வச்சு அந்த கனெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் போட அனுபவம் போட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து தப்பா வரும். இந்த தப்பு பண்ணிட்டோம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த ட்ரிப் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா யாராவது ஒருத்தட்ட கத்துக்கணும். நீங்க என்னதான் யூடியூப் இதெல்லாம் பார்த்து செஞ்சாலும் ஒருத்தட்ட கத்துக்கிற மாதிரி வராது. எந்த ஒரு வேலையுமே ஒருத்தட்ட கத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும் நம்மளுக்கு. அதுக்காக இந்த மாதிரி கூட வந்து நிறைய இருக்கு. நெல்லிக்காய் கூட, பிஸ்கெட் நாட்டு, கிராஸ்கெட்டு, சிவன் கண்ணு. இதுவும் டிஃபரெண்ட் நினைக்கிறேன்லமா. இதுல வந்து உள் வயர் கொடுத்துருக்கோம். ஆமா, இதுல இல்ல. இது வந்து ரொம்ப குட்டி. இதுக்கு வந்து சின்ன பொருள் தான் போட்டு கொண்டு போக முடியும். அப்ப இதுக்கு வந்து சின்ன வெயிட் கம்மியான இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணும். இப்போ இந்த டோட் பேக்ல லேப்டாப் எல்லாம் போடுவோம். அப்ப இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. இதை தொட்டு பாருங்களேன், இன்னும் நிறைய இருக்கும். லஞ்ச் பேக் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா. சும்மா சாதாரணமா நம்ம வெயிட் இல்லாத போடுற பொருள்னா வெயிட் இந்த மாதிரி 2 ஒயர்ல போட்டுக்கலாம். அது நம்ம முடிவு பண்ணிக்கணும், இது என்ன கொண்டு போவோம், இது என்ன கொண்டு போவாங்க. இப்போ இது நாங்கள் போட்டதே வந்து லேப்டாப் பேக்குன்னு தான். இப்போ லேப்டாப் வைப்பாங்க, ஒரு பாட்டில் தண்ணி வைப்பாங்க, பர்ஸ் வைப்பாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஹேண்டில் இருந்தால் தான் அதை தூக்க முடியும். இதில் அப்படி கிடையாது. ஒரு 2 ஃப்ரூட்ஸ் தான் வச்சுட்டு போவாங்க, இல்லை ஒரு தேங்காய் பழம் வச்சுருப்போம். அப்போ இதுக்கு இந்த அளவுக்கு போதும். இது அதுவும் கிடையாது. ஒரு சின்ன பர்ஸு, ஒரு சாவி இது வைக்கிறது, இதை இவ்வளோ போதும் ஹேண்டில். இது வந்து அதே மாதிரி தான் ஃபோனு, ஒரு சின்ன பர்ஸ் குட்டியாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேண்டில் மாற்றிக்கணும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம போட நம்ம மனசு சொல்லும் இதுக்கு இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு. அதை வச்சு தான் இந்த கூட பின்றதே வந்து நம்ம மனசு. பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளே பின்னி முடிச்சிட்டீங்க. எனக்கும் ஆசையா இருக்குது பண்ணணும். ஆன்லைன் கிளாஸ் கூட நாங்கள் இது பண்ணலாமான்னு இருக்கோம். அப்படியா? கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எப்படி இதை இப்படி கட்டுவீங்களா? இங்க இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுருவோம். டைட் பண்ணிட்டு இதெல்லாம் செப்பரேட்டா எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இப்படி உள்ள சொருகி விட்டுருவோம். இப்படி எல்லா வயரையும் ஃபுல்லா சொருக வேணாமா? ஒரு 5-6 பூக்கு சொருகணும். நல்லா சொருக ஸ்ட்ராங் தான். இப்படி எல்லா வயரும் நம்ம போட்ட எல்லா வயருமே இப்படி சொருகி விடணும். நல்லா உள்ள சொருகி விடணும். இது சேம் கலரா நம்ம மோஸ்ட்லி பண்ணும்போது அது இங்க தெரியாது. இப்ப இந்த பாருங்க, இதுல வந்து எல்லோ தான் போட்டிருக்கேன், இதுல சொருகி இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரியல. இப்ப உங்களுக்கு காட்டுறதுக்காக எப்படின்னு சேம் கலர்ல போடும்போது உங்களுக்கு தெரியாது. அதுக்காக நான் இந்த கலர்ல போடுறேன். எல்லா வயருமே இப்படி வந்து உள்ள இறக்கிடணும்.
நல்ல கீழே வரைக்கும் உள்ள தள்ளிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த பிடி வந்து கல்டே வராது. இப்ப இப்ப பிடி நம்ம இங்க பிடிச்சு பாருங்க. காட்டிடலாம். இப்ப இதுல இதோ இங்க கூட இதுக்குள்ள சொருகி இருக்காங்க இந்த பச்சை கலர். இப்ப இந்த கைப்பிடி இப்ப தொட்டு பாருங்க, அப்படியே லூஸா இருந்துச்சு, டைட் ஆயிடுச்சு. டைட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நல்லா டைட்டா. அவ்வளவுதான், கூட பின்ன கத்துக்கிட்டோம். எஸ், இதுதான் உங்களோட ட்ரிக். இல்ல எல்லாருமே கூட இப்படிதான் பண்ணுவாங்களா இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் எங்க கூடையிலோட எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், உங்க ஹேண்டில் சூப்பரா இருக்குமா அப்படின்னு. நல்லா டைட்டா கூடை தூக்குற மாதிரி இருக்கு. மற்ற ஹேண்டில் நிறைய பேர் ஹேண்டில் பிஞ்சிருச்சுன்னு எங்களுக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க, அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, அது வந்து ஏன் பிஞ்சிச்சுன்னா நிறைய ஒயர் உள்ள கொடுக்காம ஸ்ட்ராங்கா போடாம தான். ஆனா எங்க கூடையோட இது எப்பவுமே ரிவ்யூ வருது, ஹேண்டில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுமா அப்படின்வாங்க. தூக்கிட்டு வர வெயிட் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப இது கொடுப்போம், இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஒயர் அதிகமாக கொடுத்து நிறைய உள்ள சொருகி கொடுத்ததுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சொல்லி கொடுத்ததுக்கு. நான் கிளாஸுக்கு வரேன் கண்டிப்பா, ப்ராப்பரா எப்படி கத்துக்கணும். சரிம்மா. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ.